திரு வன்னியரசு, திரு திருமா அவர்கள் பேசியதிலிருந்தும் கடந்த கால ஒரு வார சம்பவங்கள்னு சில விஷயங்களை அவர் பார்வைகளை முன்வைக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்கோ அல்லது கொள்கை கூட்டணிங்கிற கருத்து, இதெல்லாம் உங்கள் பார்வை என்ன? இல்லை, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுன்னு நாங்கள் சொல்லலை. எங்களுடைய தலைவர் வந்து 99 எப்போ தேர்தல் பாதிக்க முதல் தேர்தல் அப்போ சொல்கிறாரு. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இது ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும்போது அதை சொல்கிறாரு. அதிலிருந்து நம்ம வந்து எல்லா இடங்களையும் கொண்டு வரோம். இப்போ கடந்த காலத்தில் இந்த பிரச்சனை வரும்போது சொன்னது அதற்கான காலம் கனிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அது வந்து முடிக்கிறோம். நாங்கள் வந்து காலம் கணியணும் அப்படிங்கிறது யார் சொல்கிறா? எங்களுடைய தலைவர் சொல்கிறார். எங்கள் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன், நான் சொல்லலை. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் எந்த சூழலில் கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இது ஒன்று. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து 99க்கு முன்னாடி தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தாங்க. ஆமாம். அப்போ தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருக்கும் பொழுது இந்த அமைப்புக்கு வாங்கன்னு எங்களுடைய தலைவர் அழைக்கும்போது நீங்கள் எம்எல்ஏ வாங்க, எம்பியா வாங்க, இல்லை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதெல்லாம் எம்எல்ஏ கிடைக்கும், எம்பி கிடைக்கும்னு சொல்லலை. நீங்கள் வாக்கரிசி போட்டுட்டு இந்த கட்சிக்கு, இந்த இயக்கத்துக்கு வாங்கன்னாரு. வாக்கரிசி போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு ஏன்னா நீங்கள் மூத்த ஊடகவியலாளர், எல்லாருக்குமே இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால வரலாறு தெரியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்த இளைஞர்களில் நாங்கள்லாம், நானும் சிந்தனை செல்வன் போன்றவர்கள், அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் நாங்கள் வந்து இந்த இயக்கத்தில் இருந்து, ஏன்னா எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் வரல. சரி, இந்த இயக்கத்தை வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்பி வந்தோம். சரி, இப்போ 99 தேர்தல் பதவிக்கு வந்தாச்சு. தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க, கூட்டணிகள். ஆனால் எங்களுடைய இலக்கு, தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்குறது, எங்களுடைய கட்சி அரசியல் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்களுடைய இலக்கு. ஓகே, அது இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீண்ட கால இலக்குங்கிறது அதுதான். ஆனால் நடந்தே தீரும் அப்படிங்கிறது நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய இலக்கு. அதான் மரியாதைக்குரிய மூத்த ஊடகர் சியாமா அவர்கள் சொன்னதில் வந்து, நான் முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நீங்கள் அதை சுருக்கி பார்க்க வேணாம் வேற சொன்னீங்க. அப்போ எங்களுடைய இலக்குங்கிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணும். அதுக்காக தான் நாங்கள் களமாடுறோம். நாங்கள் இரவு பகலாக களமாடுறோம்னா சும்மா ஒரு 4 சீட்டு 5 சீட்டுக்காக நாங்கள் களமாடல. ஆனால் இருக்கிற அந்த உத்தியில் எங்களுடைய தலைவர் என்னென்ன உத்தியை கையாளுறோம், அது வந்து சரியோ தவறோ அந்த உத்திகளை நாங்களும் வந்து அவருக்கு உடன்பட்டு அவருடைய அந்த உத்தியில் வந்து நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் வந்து செயல்படுறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2009 ஈழம் தொடர்பான இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் இருக்கிறோம். ஆனால் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் வந்து அந்த பக்கம் வந்து ஐயா நெடுமாறன் அவர்கள் இருக்காங்க, நடராஜன் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், இவங்க எல்லாருமே இன்னொரு அணியில் இருந்து நடராஜன் தான் அதை ஒருங்கிணைக்கிறாரு, அதிமுக அணி சார்பாக பண்ணுறாங்க. நாங்கள் 4 நாட்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மறைமலை நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கோம். திமுக கூட்டணியை வந்து நீங்கள் கலைக்க முயற்சி செய்கிறீங்களான்னு சொல்கிறாங்க. உளவுத்துறை அதுதான் சொல்லுது. ஆனால் எங்களுக்கு இலக்கு அப்படிங்கிறது இனப்படுகொலையை தடுக்கணும் அப்படிங்கிற இலக்கில் எங்கள் தலைவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து உட்காடுறாங்க. ஆனால் நாங்கள் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் நாங்கள் இணைஞ்சு செயல்படுறோம். ஆமாம். அப்போ மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருக்குமான்னு கேட்டாங்க. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து அவர் கலைஞர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து நாங்கள் வந்து அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் நாங்கள் கூட்டணியில் இயங்கிட்டு இருந்தீங்க. கூடுதலாக என்னென்னா, நீங்கள் அங்கே இருக்கீங்க, கட்டாயம் நீங்கள் வந்து அதிமுக கூட்டணியில் தான் வரணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் நெடுமாறன் ஐயா போன்றவர்கள் அன்னைக்கு கொடுத்தாங்க. நம்ம தவறாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது கொடுத்தாங்க, நாங்கள் வர முடியாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு பிறகு வந்து மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான உறவு அப்படிங்கிறது தேர்தல் வழி உறவல்ல, அது கொள்கை வழி உறவு, அது நாங்கள் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் கலைஞர் அவர்கள். அன்றிலிருந்து நாங்கள் வந்து அந்த உறவுல வந்து, ஏன்னா கொள்கை உறவு அப்படிங்கிறது ஒரே ஒரு சின்ன வேறுபாடு என்ன இருக்கு, அந்த இல்லை அந்த உறவத்தை இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் அவருடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் வந்து இன்னைக்கு இது வந்து கொள்கை உறவு அப்படின்னு வந்து சொல்றார். அந்த அதை ஒரு ரிலேட்டடாக நான் சொல்றதுக்காக புதிய முழக்கம் இல்லை, தொடர்ச்சியாக இதை தான் நாங்கள் வலியுறுத்துறோங்கிறீங்க, கலைஞர் காலத்திலேருந்து இருக்குன்றீங்க. சின்ன வேறுபாடு என்ன இருக்குன்னா, அப்போது இதை பேசியவர்கள் கலைஞர் அவர்களும் முனைவர் திருமாவளவன், அப்போ திருமாவளவன் அவர்களும். இன்னைக்கு பேசுறது யாருங்கிறது இருக்குல்ல,
தலைவர்கள் பேசுகிறப்ப அது கொள்கையா கருத்தா நீங்கள் முரண்படுறது வேற. இன்னைக்கு இந்த கருத்தை யார் முன்வைக்கிறா? கட்சியினுடைய முடிவை யார் எடுக்கிறாங்களோ அவங்க முன்வைக்கிறாங்களா அல்லது அது அனுமதிக்கப்படுதான்ற கேள்வியை தான் திரு தமிழ்மணி அவர்கள் அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பல விடயங்களை வந்து பொது வெளியில் பேசுகிறோம். ஆனால் கடைசியாக இறுதியாக வந்து இது இல்லை இதுதான் அப்படின்னு வந்து எழுச்சி தமிழர் அவர்கள், தலைவர் அவர்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. பல இடங்களில் நானே பல இடங்களில் தவறாக பேசியிருப்பேன். ஆனால் அந்த இடத்த வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது, நிறைவு செய்கிறது எங்களுடைய தலைவர் அவர்களாம். அதனால் இந்த விவாதத்துக்கும் அவர் நிறைவு செய்வார். அது பிரச்சனை இல்லை. ஏன் நீங்கள் வந்து உடனே வைக்கணும் இல்லை உடனே அதை வந்து நீங்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது இல்லை. இமீடியட் ரியாக்ஷனை ஏன் எதிர்பார்க்குறீங்க? அது வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர் உயர்நிலை குழுவில் நாங்கள் பேசுவோம், அது பேசி முடிவு செய்வோம், ஆனால் முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து நீங்கள் உங்கள் அவசரத்துக்கு இல்லைன்னா பார்வையாளருடைய அவசரத்துக்கு இல்லை இன்னொருத்தருடைய அவசரத்துக்கு நாங்கள் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கருத்து நியாயமான மாற்று கருத்தில்